26ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் ஏபி 68 எடுத்தோம். ஆனால் 69ன்னு வந்துருச்சு. ஆனால் இந்த 99 அப்படின்ற நம்பரு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், கண்டிப்பாக 99 பிசி வரும், ஃபாலோ பண்ணுங்கன்னு. கரெக்டாக ஏன்னா இந்த 99 மாதம் மாதம் வருது பிசியில். அதே மாதிரி கரெக்டாக வந்து போச்சு. சரி பாருங்கள், அதோட இந்த நம்பரு கடைசியாக வந்து வரும்போதுமே இதே மாதிரி தான் வந்தது. 96 99 இது 2 முறை வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியுமே அதே மாதிரி தான் 4D இதே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ஒரு 6 மாதத்துக்கு இதிலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா அதே நம்பர் அப்படியே வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த நம்பர் வந்து ஃபாலோ நம்பரில் எடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 அதாவது இருங்க வரேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், 96 99 இங்கேருந்து 6 மாதம் விட்டு பாருங்கள், 96 99. இப்போ பாருங்கள், 6 மாதம் விட்டு அது லேட்டாக வந்துடுச்சு. இப்போ எப்படின்னா 1 2 3 4 5 6 இந்த மாதத்துலேயே வந்திருக்கணும். 3 மாதம் தள்ளி வந்துச்சு. அப்போவுமே கரெக்டாக அந்த 96 99ன்ற நம்பரு கரெக்டாக வந்துச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எந்த மாதம்லாம் 99 அப்படின்ற ஒரு நம்பர் வருதோ ஆல் போர்டில் திரும்பவும் அதே மாதத்தில் 99 அப்படின்ற நம்பர் ஆல் போர்டில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 99ன்ற நம்பருக்காகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எந்த மாதம்லாம் 99 வருதோ அந்த மாதம் திரும்பவும் 99 கண்டிப்பாக வரும் அப்படின்னு. இப்போ கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். 99 அப்படின்ற ஒரு நம்பர் கேமில் வந்துச்சுன்னா திரும்பவுமே 99ன்ற நம்பரு சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு. அது மாதிரியே வந்து இந்த மாதத்தில் கரெக்டாக வந்து அந்த 99ன்ற நம்பரு ஏற்கனவே நமக்கு வந்தது. அதே பாக்ஸ்லேயே திரும்பவும் அது கரெக்டாக அப்படியே முடிச்சிட்டாங்க. இதில் பாருங்கள், இந்த 274 அப்படின்ற நம்பரு நமக்கு 427 அப்படின்னு வந்தது. அடுத்து பாருங்கள், இந்த 969ன்ற நம்பரு 699ன்னு வந்தது. இந்த 643 அப்படின்ற நம்பரு பாக்ஸில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு போர்டு ஒன்று செட் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே மேலேருந்து கீழே பார்த்துக்குங்க. 3948 அப்படின்னு கரெக்டாக பாருங்கள். 3948 அப்படின்னு கிராஸ் இருக்கும். இந்த 3948 இப்போ இங்கே பாருங்கள், 8493 அப்படின்னு சி போர்டு 3 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 8, அப்படியே பாருங்கள் இந்த 4ன்ற நம்பருக்கு இங்கே அப்படியே 4, அடுத்து இந்த 9ன்ற நம்பருக்கு இங்கே 9 வந்துடுச்சு. அப்போ 4ஆவது ஸ்டெப்பில் இருக்கிற இந்த 3ன்ற நம்பரு இங்கே அப்படியே 3ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 3ன்னு வரும்போது நாம் இந்த இடத்துல பார்த்த இந்த 643 நம்ம 463 அப்படின்னு ஒரு நம்பரு வச்சு பார்க்கலாம். எல்லாம் 643ன்ற நம்பரே வரலாம். சொல்ல முடியாது, இந்த 66 43 அப்படியே கூட வரலாம். அதனால் இந்த உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆகுதா பாருங்கள். 66 43 மேட்ச் ஆகுதா பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 427 அப்படியே நமக்கு 427 அப்படின்னு வந்தது. 427. அடுத்து இங்கே 699ன்ற நம்பர் நமக்கு அப்படியே வந்தது. இதாவது கீழேருந்து மேலே இது இங்கே மார்க் மறைச்சிட்ருக்கு. ஆனால் இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6 தான். இது 826. இங்கே மேலேருந்து கீழே 427, இங்கே கீழேருந்து மேலே 699. ஸோ இந்த 792ன்ற நம்பரு பாக்ஸில் வரலாம். சி போர்டில் 2ன்ற நம்பரு பெண்டிங்கில் தான் இருக்குது நமக்கு. லாஸ்ட்டாக வந்து அந்த 652ன்ற நம்பரில் தான் போச்சு. அதுக்கப்புறம் இன்னுமே அந்த 2ன்ற நம்பர் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா 792ன்னு ஒரு நம்பரு
மேலேருந்து கீழே வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 24 24க்கு 42. இங்கே பாருங்கள் 96க்கு 69 ஏபியில். இங்கே பாருங்கள் இந்த 72ன்ற நம்பருக்கு நமக்கு 27 அப்படின்ற நம்பரு ஏபி வரணும். இங்கே 27ன்ற நம்பரு அப்படி வரும்போது இந்த 279 அப்படின்னு ஒரு நம்பரு ட்ரை பண்ணலாம். 279ன்ற நம்பரு. அப்படி இல்லாமல் இந்த 9ன்ற நம்பர் எப்படி செட் பண்ணுவோம்? இங்கே பாருங்கள் 3099ன்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 திரும்ப ஒரு 0 அதுக்கப்புறம் ஒரு 9. இப்போ ஏ போர்டில் 9 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த 3ன்ற நம்பருக்கு இங்கே 3, இந்த 0க்கு இங்கே 0, இந்த 9க்கு இங்கே 9ன்னு வந்துச்சுன்னா இந்த 9 ஏ போர்டில் வந்துச்சுன்னா இப்போ நம்ம 972 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸையே 972 அப்படின்னு கவனமாக பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சி போர்டில், அதாவது இங்கே பாருங்கள் ஏ போர்டில் பாருங்கள் இங்கே 4560ன்னு இருக்குது. இங்கே நமக்கு 046ன்னு இருக்குது. ஸோ 5ன்ற நம்பர் ஏ போர்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கிராஸில் பாருங்கள், இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 4067 இருக்குது. ஸோ ஏ போர்டில் 7 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்ம எடுக்கிற நம்பர் என்னன்னா சி போர்டு 3. அப்படி சி போர்டு 3ன்னு வரும்போது இங்கே பாருங்கள் 5460. அப்போ 5 அப்படின்ற நம்பரு ஏ போர்டில் வச்சு இந்த 3 சி போர்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு 53 அப்படின்ற நம்பரு ஏசி வரும். அப்படி 53 ஏசி வரும்போது இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 2 9, அதாவது இந்த 9 இந்த 2க்கு மேலே இங்கே 9 நமக்கு அப்படியே இங்கே 9 இறங்கிச்சு. இந்த 5ன்ற நம்பர் நமக்கு அப்படியே இங்கே 5ன்ற நம்பர் வந்துருச்சுன்னா நமக்கு இந்த 5ன்ற நம்பரும் இந்த 3ன்ற நம்பரும் 553 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் ஆகும். இது எல்லாமே புரியுதா பாருங்கள். அப்படி நமக்கு ஒரு வேளை இந்த 792 பாக்ஸில் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த 0249 அப்படின்ற நம்பர்லேருந்து வச்சு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 72 தான் நாம் 27 அப்படின்னு வைக்கிறோம். அப்போ 279 அப்படின்னு வரும்போது இதில் 249ன்னு இருக்குது. அப்போ 279ன்னு வந்தால் இந்த 0279 அப்படின்ற நம்பரு மேட்ச் பண்ணி பாருங்கள். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 279 ஏ போர்டு 7 வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தோம். அப்படி ஏ போர்டு 7 வந்துச்சுன்னா 779 அப்படின்னு இதை ஆப்போசிட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 779ன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா இதை ப்ளே பண்ணுங்கள்.